நேரத்தில் எல்லா தொழுகைக்குமே முதல் சபை வந்து நம்ம என்ன செய்யணும், எப்போதுமே நிறைத்து விட வேண்டும். அடுத்த வருஷம் அதுக்கடுத்து அடுத்த வருஷம் என்று இருந்தால் தான் அது ஒழுங்காக இருக்கும். இரண்டாவது, பின்னாடி வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கும் வசதியா இருக்கும். இங்க ஒருத்தர் அங்கே ஒருத்தர் நின்றுட்டாருன்னா தாண்டி வர முடியாது, உங்களோட காலியா கிடக்கும். அதனால மற்ற பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு கஷ்டமாவும் இருக்கும், நமக்குரிய நன்மை நம்ம இழந்தவர்கள் ஆயிரும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்தும் பொழுது 3 பேர் வர்றாங்க, 3 பேர் சேர்ந்தாப்புல வர்றாங்க. ஒரு ஆள் விருந்து முன்னாடி வந்துட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது முதல்ல வந்து உட்கார்ந்துட்டார் ஒரு ஆள். இன்னொரு ஆள் என்ன செஞ்சாருன்னு கேட்டா கடைசியில் உட்கார்ந்தார். முன்னாடி வர்றதுக்கு இடமெல்லாம் இருக்குது, நம்ம அங்கே போய் உட்காரணும், அந்த இடத்துல உட்கார்ந்துட்டார், கடைசியா உட்கார்ந்துட்டார். இன்னொரு ஆள் என்ன செஞ்சாருன்னா வந்தார், இப்படி பார்த்தாரு, இவரு போயிட்டார். இந்த 3 பேரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த முதல்ல வந்தார் பாருங்க, அவர் அல்லாஹ்விடம் நெருங்கினார், அல்லாஹ்வும் அவரோட நெருங்கி விட்டான். முதல்ல வரக்கூடியவர் என்ன ஆயிட்டாரா, அல்லாஹ்வோட நெருங்கி விட்டார்னு சொல்றாங்க. இந்த கடைசியா உட்கார்ந்தார் பாருங்க, அவருக்கு என்ன சொன்னாங்க, அது முக்கியமான பாயிண்ட். கடைசியா உட்கார்ந்தவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் வந்து புறக்கணிச்சிட்டார், அல்லாஹ்வும் புறக்கணிச்சிட்டாங்கறாங்க. போன ஆள் வந்து அல்லாஹ்வை தேவையில்லைன்னு நினைச்சிட்டாரு, அல்லாஹ்வும் தேவையற்றவர் ஆகிட்டாங்கறாங்க. அப்ப இந்த சபையில வராமல் போனவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குற்றம் பிடிக்கிறாங்க, இடம் இருந்தும் கடைசி வரிசையில் உட்கார்றாரு அவரையும் குற்றம் பிடிக்கிறாங்க. இந்த முதல்ல வந்து உட்கார்ந்தாரு பாருங்க, அவர் தான் அல்லாஹ் வந்து அரவணைத்துக் கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால முன்னாடி இடம் இருக்கிற நேரத்தில் நம்ம ரொம்ப அதுல வந்து தவறு செய்கிறோம். எல்லா பள்ளி வாசல்கள்லையும் இந்த தப்புகள் நடக்கிறது. முதல்ல இடம் இருந்தால் பின்னாடி போய் நம்ம உட்காரவே கூடாது, முன்னாடி வந்து உட்கார்ந்து விடுவதுதான் நம்முடைய கடமை. இடம் இல்லாம நம்ம பின்னாடி உட்கார்ந்தா நம்ம புறக்கணிச்ச குற்றம் ஆகாது. புறக்கணித்தல் எப்போ வரும்னு கேட்டா, முன்னாடி நல்ல இடம் இருக்கிறது, அந்த இடம் இருக்கும் பொழுதே நம்ம ஒரு நோக்கத்துக்காக கடைசியில் போய் உட்கார்ந்தோம்னு சொன்னா அவர் அல்லாஹ்வை புறக்கணித்து விட்டார், அலட்சியம் செய்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால ஜும்மாவுக்கு வரணும், ஃபர்ஸ்ட்லயே வர பார்க்கணும். வந்தவர்கள் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வரிசையில உட்காருவதற்கு முயற்சி பண்ணணும். அப்படியும் சில பேர் ஒழுங்கா அதை பேணாமல் அங்க கொஞ்சம் இடம் இங்க கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்கன்னு வைங்க, அவங்க பேணவில்லை. நாம பின்னாடி வரணும், முன்னாடி இடம் இருக்கிறது, முன்னாடி இடம் இருக்கக்கூடாது. அது இவர்கள் தப்பு செய்துட்டாங்க, ஒழுங்கா அந்த மார்க்கத்தை வழங்காம அந்த இடத்தை காலி போய் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா நாம அந்த இடத்துக்கு வரலாம், அனுமதி இருக்கிறது. ஆனால் அப்படி வரக்கூடிய நேரத்தில் கூட ஒரு விதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வரும் பொழுது தோல் புஜங்களை தாண்டி கொண்டு வரக்கூடாது. இந்த காலத்துக்கு தோளுக்கு மேல வச்சு அவன் தோல்ல மிதிக்கிற மாதிரி அப்படி தாண்டி எல்லாம் வரக்கூடாது. அழகா அவங்கள ஒதுக்கி, முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு, கையை வச்சு அகட்டி அந்த கேப்ல நுழைஞ்சு என்ன செய்யணும், வரணுமே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் ஒருத்தன் இந்த பிடரிகளை தாண்டி செல்லாமல் போய் உட்கார்ந்து இந்த ஜும்மாவில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று, சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால முன்னாடி இடம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளணும். அப்படி இடம் இருக்குமேயானால் பின்னாடி வரக்கூடியவர்கள் எப்படி வரணும்னு கேட்டா, அவங்க தோல் புஜம் அளவுக்கு காலை தூக்கி, நம்முடைய காலை இன்னொருத்தனுடைய புஜம் அளவுக்கு, தோல் அளவுக்கு தூக்கி அப்படி தாண்டி அந்த மாதிரி வரக்கூடாது. இது நாகரிகமான பண்பாடு இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வந்து அதை கட்டளையிட்டு இருக்கிறாங்க. இந்த தாண்டி வரக்கூடாது. அது போக இந்த சபையில் அமர்வதற்கு, ஜும்மாவில் அமர்வதற்கும் பொதுவா சபையில் அமர்வதற்கும் வேறு சில ஒழுங்குகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்க. 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்துருப்பாங்க, சேர்ந்து உட்கார்ந்தவங்க ஒருத்தர் வருவார், 2 பேருக்கு நடுவுல இருக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்றாரு. 2 பேரும் கரெக்டா உட்கார்ந்துருப்பாங்க, அங்க உள்ள இடமே இருக்காது. 2 பேருக்கு மத்தியில் இடம் இருந்தால் அதுல ஒரு ஆள் போய் நுழைஞ்சிக்கிறது தப்பு கிடையாது. 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஆள் வந்து அது நடுவுல வந்து இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஃபர்ரிக பைன இஸ்னைனி, 2 பேருக்கு மத்தியில் இந்த பிரிச்சு விடுறது, அதாவது சேர்ந்து இருக்கிற 2 பேர் உட்கார்ந்து இருப்பவர்கள் மத்தியில் நடுவுல உட்கார்ந்து அவர் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுறது. 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்தா கூட்டாளியா இருப்பாங்க, பேசிட்டு வந்துருவாங்க, முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டாங்க, அவங்க அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்துட்டாங்க பொழுது எங்கன கேப் இருக்குதோ அதுலதான் போய் உட்காரணுமே தவிர 2 பேருக்கு நடுவுல இடிச்சு நீ கொஞ்சம் தள்ளு நீ கொஞ்சம் தள்ளுன்னு சொல்லி நடுவுல போய் என்ன செய்யக்கூடாது. அது மாதிரி பிரிச்சு அமர்வதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து இருக்கிறாங்க. இந்த பிரித்தல் பெடரியை தாண்டிக்கிட்டு வரக்கூடாது, 2 பேருக்கு மத்தியில் பிரிக்கவும் கூடாது. யார் வந்துட்டாரோ அது அவருடைய இடம். முதலாளியே வந்தாலும் சரி, முத்தவள்ளி வந்தாலும் சரி, ஜனாதிபதியே வந்தாலும் சரிதான், நம்ம வந்து உட்கார்ந்துட்டோம்னா அந்த இடத்துக்கு நாம தான் சொந்தக்காரர்களை தவிர அவங்களுடைய தகுதி அடிப்படையில் இங்க வந்து விசேஷ மரியாதை எல்லாம் பள்ளிவாசல்ல கிடையாது. பரிவட்டம் கட்ட மாட்டோம், அவங்களுக்கு தனி ஒரு சிறப்பு வழிபாடுலாம் நம்ம நடத்த மாட்டோம். அவர் முதல் வருஷம் வேணும் என்று நினைத்தாரையானால் அவர் முதல்ல வந்திருக்கணும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உங்களில் ஒருவர் இன்னொருவரை லா யுகீமன்னாஹதுன் அர்-ரஜுலு மின் மஜ்லிஸிஹி, ஒரு மனிதர் வந்து இன்னொரு மனிதரை அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எழுப்பி விட்டுற வேண்டாம், எழுப்பி விட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட வேண்டாம்.
அப்ப ஒரு ஆள் உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் எவ்வளவு மட்டமானவரா நீங்க நினைச்சாலும் சரி, எவ்வளவு ஏழையா இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லாதவரா இருந்தாலும் சரி, சாதாரணமான ஆளா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளவரா இருந்தாலும் சரி, எழுப்பி விடுற அதிகாரம் யாருக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய ஆலயம், அவன் தான் எஜமான். அவன் போட்ட சட்டம் தான் இங்க அமுலாவுமே தவிர, நீங்க கடையில வந்தா நீங்க முதலாளியா இருக்கலாம், உங்களுடைய வேலைக்காரனா இருக்கலாம். பள்ளிவாசல் ரெண்டு வேலைக்காரன் தான். பள்ளிவாசலுக்கு வந்துட்டீங்கன்னா முதலாளியும் அல்லாஹ்வுடைய அடிமை தான், அந்த முதலாளிகிட்ட வேலை செய்யற வேலைக்காரர் அல்லாஹ்வுடைய அடிமை தான். அந்த அடிமையில யார் வர்றாரு அவருக்கு முதல் மார்க்கு, முதலாளி பிந்தி வந்தாரு அவருக்கு பிந்தின மார்க்கு. தலைவரும் இங்க அல்லாஹ்வுக்கு அடிமை தான், தொண்டரும் அல்லாஹ்வுக்கு அடிமை தான், மார்க்க அறிஞரும் அல்லாஹ்வுக்கு அடிமை தான், மார்க்கத்தை மற்றவர்கள்ட்ட கேட்டு அறிந்து கொள்ற நிலையில் இருக்கிறவரும் அல்லாஹ்வுக்கு அடிமை தான். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒழுங்குகளையும் நம்ம என்ன செய்யணும்? பார்த்து கொள்ளணும். பள்ளிவாசலுக்கு வந்தோம்னு சொன்னா யாரும் எழுப்பி விட்டுறக்கூடாது, அது அவருக்கு சொந்தமான இடம். அதை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆள் உட்கார்ந்துட்டார், முதல்ல வந்தார் அவர். இந்த ஆள் இயற்கை உபாதன் எத்தனை விஷயங்கள் இருக்கு, வந்தாரு உட்கார்ந்து இருந்தாரு, காற்று பிரிஞ்சிருச்சு, ஒளு முறிஞ்சு விட்டது, அல்லது சிறுநீர் கழிக்கணும்னு வருது, அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிட்டு வர்றாரு. எந்திரித்து உட்கார்ந்து விட்டு ஒரு வேலைக்கு ஒரு அவசர தேவைக்காக வேண்டி, ஹாஜத்துக்காக வேண்டி, ஹாஜத்து இந்த மாதிரி தேவைக்காக வேண்டி ரிசர்வ் பண்ணி வைக்கிறது இல்ல, போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு வர்றதுக்காக போட்டு அப்படி செய்யக்கூடாது. வந்து உட்கார்ந்தாரு, அவருக்கு ஏதோ ஒரு வேலை இயற்கையாக மனிதன் என்ற முறையில் ஏற்பட்டு விட்டது, அந்த இடம் அவருக்கு தான் சொந்தம். அவருக்கு ஏற்பட்ட இயற்கையாக ஏற்பட்டதுனால கிடையாது, அவர் முன்னாடி வந்துட்டார், அவர் வந்து அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். நம்ம முதல் வரிசையெல்லாம் உட்காரணும், முதல் சபை நமக்கு வேணும், அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும், அந்த சவாபை அடையணும் என்று வந்து விட்டாரையானால், அவர் எழுந்து சென்று விட்டு திரும்பி வந்தாரையானால் அந்த இடம் அவருக்கு சொந்தமானது. அவர் தான் அந்த இடத்த காலியா வச்சிருக்கணும். எங்க போனாருன்னா பக்கத்தில் உள்ள ஆண்டு சொல்லிட்டு கூட போகலாம், நான் வந்துடுறேன், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், உழு செஞ்சுட்டு வந்து, உழு முடிஞ்சிருச்சு, உழு செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்காக வேண்டி ஒரு வெளியே போனாரையானால் அந்த மாதிரி பண்ணி வைத்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு? அனுமதி இருக்கிறது. அவர் தான் அதுக்கு உரிமையாளர். இந்த மாதிரி சபைகள்ல நம்ம என்ன செய்யணும்? அந்த ஒழுங்குகளை பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வர்றார், பள்ளியாசுக்கு நீங்க வந்துட்டீங்க, வந்த உடனே முதல்ல செய்யற வேலை என்னன்னு கேட்டா, ஜும்மா அன்னைக்கு மட்டும் 2 ரக்காத் தொழுது விட வேண்டும். ஜும்மாவுல வந்து நீங்க எப்போ வர்றீங்களோ, வாங்க சொல்றதுக்கு முந்தி வந்தாலும் சரி, 1 மணி நேரத்துக்கு முந்தி வந்தாலும் சரி, அரை மணி நேரத்துக்கு முந்தி வந்தாலும் சரி, எந்த நேரத்தில் நீங்கள் வருகிறீர்களோ 2 ரக்காத்து தொழுது விட்டு தான் என்ன செய்யணும்? உட்காரணும். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றார், வந்து பயான் நடக்கிறதுனால நம்ம அப்படி உட்கார்ந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் நடத்துற காரணம், சொற்பொழிவு நிகழ்த்துற காரணத்தினால நம்ம எதுக்கு அந்த சொற்பொழிவு செய்யற நேரத்தில் தொழுவணும் அப்படின்னு நினைத்து வந்தவர் உட்கார்ந்துட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அஸல்லைத ரக்காத்தைனி, 2 ரக்காத் தொழுதுட்டியா நீ? ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, வேற எங்க நின்று தொழுதுட்டு வந்திருப்பாரு, வந்தவர் அங்க நின்று தொழுதுட்டு கூட முன்னாடி வந்திருக்கலாம், அதனால கேட்கிறாங்க அஸல்லைத ரக்காத்தைனி, 2 ரக்காத் தொழுதுட்டியா கேட்கிறாங்க. அவர் இல்ல தொழுவல அப்படிங்கிறார். உடனே நபிகள் பயான்ல எனக்கு தோணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானை நிப்பாட்டிட்டு, சொற்பொழிவு நிப்பாட்டிட்டு வந்து உட்கார்ந்தவரை எழுப்பி கும்ப சல்லி ரக்காத்தனி, எந்திரிச்சு 2 ரக்காத் தொழு. இது பாட்டுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இமாம் உரை நிகழ்த்தும் போது நீங்க வந்தாலும் சரிதான், அந்த 2 ரக்காத் மஸ்ட் தொழுதாகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைங்கிற அவங்களுடைய வாயிலிருந்து வர்ற உரை எவ்வளவு முக்கியமானது, ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லானது. அதை விட கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, உட்கார்ந்தால எழுப்பி விட்டு தொழுவுங்கிறாங்க. உட்கார்ந்துட்டார் அவரு. அதனால நம்ம இந்த சொற்பொழிவை தவிர்க்க கூடாது என்று நினைத்தால் முன்னாடி வந்துடணும். முன்னாடியே வந்து விட்டாமே, ஏன்னா 2 ரக்காத் தொழுவுறதுனால அந்த பயான்கள் வந்து மிஸ் ஆகிறாது. அப்படி நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி தாமதமா வந்தீர்களே ஆனால், இமாம் உரை நிகழ்த்தி கொண்டு இருந்தாலும் சரிதான் அதை தொழுதுறணும். இது புகாரில 930, 931 இன்னும் ஏராளமான